பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களில் ஒரு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். நித்திய வெளிச்சம் டிவியின் சார்பாக கர்த்தர் உங்களையும் இந்த நாளிலே சந்திக்க வைத்த தேவாதி தேவனுடைய கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நான் முதலாவது நன்றி செலுத்துகிறேன். தேவன் நல்லவர். ஆமென். உடைய ஜெபத்தோடு நாம் கடந்து போகலாம். ஸ்தோத்திரம். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில் கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினார் தம் கோலினார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கர்த்தரே சுகாத்தாரே. காணங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். ஹல்லேலூயா. அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும் கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். அலைகள் நீக்கிய அமைதிப்படுத்தினார். அலைகள் நீக்கியே அமைதிப்படுத்தினார். நான் நெஞ்சேன் நான் நெஞ்சேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். நான் நெஞ்சேன் நான் நெஞ்சேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசமாயிருக்கிற உன்னதமான தேவனே, இதோ இந்த தகப்பனே, இந்த ஜெப வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய சமூகத்தில் உம்முடைய முகத்தை தரிசிக்க நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய முக தரிசனம் எங்களுக்கு உண்டாகட்டும். உம்முடைய ஆவியானவர் எங்களை ஆண்டவரே செம்மையான வழியில் நடத்துவாராக. உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்திற்கு ஏற்ற வார்த்தையை கர்த்தர் பேசுவீராக. ஆண்டவருடைய கிருபை எங்களை தாங்கி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இந்த நாளிலும் தேவனுடைய வசனத்தை தியானிக்க ஒரு வசனத்திற்காக கடந்து போகலாம். மீகா எழுதின தீர்க்கதரிசி 7வது அதிகாரம் வாசிக்கலாம். 1வது வசனத்திலிருந்து. ஐயோ, உஷ்ண காலத்து கனிகளை சேர்த்து திராட்சை பழங்களை அறுத்த பின்பு வருகிறவனைப் போல் இருக்கிறேன். புசிப்பதற்கு ஒரு திராட்சை குலையும் என் ஆத்துமா இச்சித்தது முதல் அறுப்பின் கனியும் இல்லை. தேசத்தில் பக்தியுள்ளவன் அற்றுப்போனான், மனுஷரில் செம்மையானவன் இல்லை. அவர்கள் எல்லோரும் இரத்தம் சிந்த பதிவிருக்கிறார்கள். அவனவன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான். பொல்லாப்பு செய்ய அவர்கள் 2 கைகளும் நன்றாக கூடும். அதிபதி கொடு என்கிறான், நியாயாதிபதி கைக்கூலி கேட்கிறான். பெரியவன் தன் துராசையை தெரிவிக்கிறான். இவ்விதமாய் புரட்டுகிறார்கள். அவர்களில் நல்லவர்கள் முச்செடிகளுக்கு ஒத்தவன், செம்மையானவன் நெருஞ்சலை பார்க்கிலும் கடும் கூர்மையானவன். உன் காவல்காரர் அறிவித்த உன் தண்டனையினால் வருகிறது. இப்பொழுதே அவர்களுக்கு கலக்கம் உண்டு. சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம். உன் மடியில் படுத்துக்கொள்ளுகிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த இடத்துல நான் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய மீகாவின் மூலமாக தன்னுடைய ஹல்லேலூயா ஸ்தோத்திர வார்த்தையை தேவன் தெரிவிக்கிறார். இதோ ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஆமென்,
இந்த உலகத்திலே ஆமேன் வனாந்தரத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கையைப் போல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சமாதானம் இல்லாமல், இருதயத்திலே அவர்கள் அமைதியில் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு ஓட்டத்தை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை தேவன் காட்டுகிறார். பாருங்கள், ஆமேன். உஷ்ண காலங்களிலே திராட்சை கனியை பறித்து கொண்டு நான் வருகிறேன், ஆனாலும் அதை சாப்பிடுவதற்கு என்னிலே பலன் இல்லை என்று ஒரு மனிதன் சொல்லுகிறதை குறித்து மீகா சொல்லுகிறான். ஆமேன். கனியை பறிப்பதற்கு எனக்கு பலன் இருக்கிறது, அதை சாப்பிட எனக்கு பலன் இல்லை. ஆனாலும் அந்த கனியை உஷ்ண காலங்களிலே நான் பறிக்கிறேன், வியர்வை சிந்தி. ஆமேன். சமாதானம் இல்லாமல், என் வாழ்க்கையில் அமைதி இல்லாமல், ஆமேன், என் வாழ்க்கையை எப்படியாவது நான் ஆமேன் அதை முடிக்க வேண்டும், என் வாழ்க்கையை எப்படியாவது நான் ஓட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆமேன் நான் அலைகிறவனைப் போல ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆனாலும் என் அலைச்சலிலே சமாதானம் இல்லை, என் அலைச்சலில் நிம்மதி இல்லை, என் அலைச்சலிலே ஆமேன் அதிலே ஒரு அமைதியும் அன்பும் இல்லாமல் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். என்னை தேற்றுகிறதற்கு யாரும் இல்லை என்கிற ஒரு பதறுகிற ஒரு மனிதனுடைய நிலைமையை குறித்து தேவன் சொல்லுகிறார். ஆமேன். அது மாத்திரமல்ல, தேசத்தில் பக்தியுள்ளவர்கள் அற்றுப்போகிறார்கள், மனுஷரே செம்மையானவர்கள் யாரும் இல்லை என்பதையும் அவர் சொல்லுகிறார். ஆமேன். அவர்கள் அல்லேலூயா நல்லவன் எப்படி இருக்கிறாங்களா? நல்லவர்கள் முட்செடிகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்களாம். ஆமேன். செம்மையானவர்கள் நெருஞ்சலை பார்க்கிலும் கடும் கூர்மையானவன். ஆமேன். தேசத்திலே ஆமேன் நாம் வாழ்கிற இந்த பூமியிலே நாம் அநேகரை நம்புகிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. ஆமேன். நம்புகிற எல்லாரும் நமக்கு நம்பகத்தன்மையாக இருப்பாங்களான்னு சொன்னால் யாருமே அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமேன், நல்லவன் முச்செடியை போல இருக்கிறார்கள். ஆமேன். செம்மையானவர்கள் கடும் கூர்மையாக இருக்கிறாங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இதற்கு உதாரணமாக ஆமேன் நாம் நம்புகிற சிநேகிதனை எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் அநேக காலங்களிலே ஆமேன் நம்மிடத்தில் அன்பாக பழகுகிறார்கள், ஆனாலும் ஏதோ ஒரு தேவைக்காக நம்மிடத்திலே பழகுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆமேன். 5வது வசனத்தில் வாசித்தோம், சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம், உன் மடியில் படுத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு முன்பாக உன் வாயை திறக்காதே என்று தேவன் சொல்லுகிறார். ஆமேன். இந்த உலகத்தில் ஆமேன் நயவஞ்சகமான ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாயையின் கட்டுகளுக்குள் அநேகர் இருக்கிறார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஆமேன் வாழுகிற மனிதர்கள் ஓடுகிற ஆமேன் ஸ்தோத்திரம் ஆமேன் நாடாக்களைப் போல அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். யோபுவின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், நான் ஓடுகிற நாடாவை போல நெய்கிற நாடாவை போல இருக்கிறேன் என்று. ஒரு நெய்கிற ஆமேன் நெசவாளி எப்படி ஒரு துணியை நெய்கிறானோ அதே போல என்னுடைய ஓட்டம் இருக்கிறது என்பதை அவர் சொல்லுகிறார். ஆம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே ஆமேன் நாம் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஓட்டத்திலே நாம் அநேக மனுஷரை பார்க்கிறோம். இந்த மனுஷர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை தேவன் சொல்லுகிறார். ஆமேன். நாம் அநேக விதத்திலே தேவனை சில காலங்களிலே நாம் நம்பாமல் மனிதர்களுடைய அன்புக்கு நாம் அடிமையாகி விடுகிறோம், மனிதர்களுடைய வார்த்தைக்கு நாம் அடிமையாகி விடுகிறோம், மனுஷனுடைய செல்வந்தங்களுக்கு நாம் அடிமையாகி விடுகிறோம். இப்படி நாம் அடிமையாகும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சிநேகிதனை நம்பாதே, ஆமேன், வழிபோக்கனை நம்பாதே, உன் மடியில் படுத்துக் கொண்டிருக்கிறவனை நம்பாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, நீ யாரை நம்பிக்கொண்டிருக்கிறாய்? ஆமேன். சர்வ வல்லவராகிய உன் தேவன், ஆமேன், உன்னுடைய ராஜா, உன்னுடைய ஆமேன் மணவாளனாகிய உன்னை சிருஷ்டித்த தேவன் உனக்காக தன் ஜீவனை கொடுத்து அன்பு இன்னதென்பதை அவர் விளங்க பண்ணினார் அல்லவோ? ஆம். நாம் அநேக நேரங்களிலே கல்வாரி சிலுவையில் தேவாதி தேவன் நமக்காக அவருடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறதை நாம் மறந்து நம்முடைய ஆமேன் ஸ்தோத்திரம் அநேக நேரங்களில் மனுஷனுடைய அன்பை நாம் தேடுகிறோம். இன்றைக்கு அநேக ஆமேன் காலங்களிலே நாம் பார்க்கிறது என்னவென்றால் தற்கொலைகள் பெருகி இருக்கிறது. காரணம் என்ன? ஆமேன் அன்பினால் அடைந்த தோல்வி, ஆமீன், அன்பினால் அடைந்த ஏமாற்றத்தினால, ஆமீன், அது தாங்க முடியாத மனவேதனையினால, மன துக்கத்தினால, அது வெளியே சொல்ல முடியாம மனம் அமைதல் இல்லாமல் அநேகர் தற்கொலைக்கு நேராக கடந்து போகிறது நாம் பார்க்க முடிகிறது. ஆம், அநேகர்கள் பணம் இருக்கிறது, செல்வங்கள் இருக்கிறது, அநேக விதமான ஆடம்பரங்கள் இருக்கிறது, ஆனால் அவர்களிடத்தில் மன அமைதல் இல்லை, அவர்களிடத்தில் இருதயத்தில் ஆமீன் அவர்களுக்கு தகுந்த ஒரு அன்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. காரணம், எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், நல்லவன் ஆமேன் முட்செடியை போல இருக்கிறார்கள். ஆமேன். ஆமேன். அவர்களிலே செம்மையானவனுடைய வழி ஆமேன் அது கூர்மையான வழியா இருக்கிறது. அவர்கள் அதை நம்புகிறதுனால அவர்கள் விழுந்து விடுகிறார்கள். தேவ பிள்ளையே, இதோ ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று. ஆமேன். நம்மை தெரிந்து கொண்ட தேவன் நம்மை தேடி வந்தார். ஆமா, நாமோ நம்முடைய இதயத்தை அவருக்கு அடைத்துக் கொண்டவர்களைப் போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஆம் அன்பான தேவனுடைய பிள்ளையே, காணாமல் போன ஆட்டை தேடி வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆம், 100 ஆடுகளில் ஒரு ஆடு காணாமல் போனால்
அந்த மெய்ப்பன் எப்படி ஒரு ஆட்டை தேடி வருவானோ அதே போலதான் காணாமல் போன நம்மை, ஆமென், பாவத்தில் மரித்து போன நம்மை, உலகத்தின் அசுத்தங்களோடு வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை பரிசுத்தராய் இருக்கிற தெய்வம் நம்முடைய அநாதி அன்பினாலே நம்மை சிநேகிக்கும்படி, அன்பின் கயிறுகளால் கட்டி இழுக்கும்படிக்காக நம்மை தேடி வந்தார். ஆனால் நம்முடைய இதயம், ஆமென், இந்த தெய்வத்தின் அன்பை நாம் நினைத்து பார்க்கிறது கிடையாது. இந்த தெய்வத்தின் அன்பை நாம் ருசித்து பார்க்கிறது கிடையாது. ஆமென். சிநேகிதனை நம்புகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், சிநேகிதனை நம்பாத, வழிபோக்கனை நம்பாதன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமா, அல்லேலூயா. சிநேகிதனை நம்ப வேண்டாம், வழிபோக்கனை நம்ப வேண்டாம், உன் மடியில் படுத்துக் கொள்ளுகிறவளை நீ நம்ப வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, சிநேகிதனை நீ நம்பாத, அடுத்தது வழிபோக்கனை நீ நம்பாத, அடுத்தது உன் மடியில் படுத்திருக்கிறவனை நீ நம்பாதன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், இந்த உலகத்தில் மனுஷனுடைய அன்பு என்பது அது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் அடங்கி விடுகிறது. ஆனால் நம்முடைய தேவனுடைய அன்பு த இன்ஃபினைட் அப்படின்னு என்று அழைக்க, அதாவது அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்பா என்றால் என்ன? தொடக்கம். அல்லேலூயா. ஒமேகா என்றால் என்ன? முடிவு. அவரே தொடக்கமும் முடிவும். அது இன்ஃபினைட் ஆஃப் லவ், அதாவது முடிவில்லாத அன்பை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் அவர் இருக்கிறார். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. அன்பு தேவனிடத்தில் உருவாகிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். அவரிடத்தில் வருகிறவர்களுக்கு நன்மையை தேவன் அளிக்கிறார். ஆம் பிதாவே, ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பிதா தம்முடைய ஆவியை தேவன் நமக்கு கொடுக்கும்படிக்காக இயேசு கிறிஸ்துவை, ஆமென், சிலுவை மரத்தில் 3 மணி நேரம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே அவரை தள்ளினார். ஆம், அல்லேலூயா. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு சொன்னார் அல்லவா? அநேக நேரங்களிலே என் பிதாவே, என் பிதாவே என்று அவர் அழைத்தார். ஆனால் இதோ 4ஆம் வார்த்தையில் அவர் சொல்லுகும் பொழுது என் தேவனே, என் தேவனே, அவர் பிதா, அந்த ஃபாதர் என்கிற அந்த வார்த்தையை எடுத்துவிட்டு என் தேவனே என்று இதற்காக இயேசு சொன்னார். ஆம், நாம் பிதாவை ஃபாதர், அப்பா என்று அழைப்பதற்காக அவர் தன்னுடைய ஸ்தானத்தை இயேசு இழந்தவராய் இருந்தார். ஆம், அவர் பிதாவின் மடியில் செல்ல பிள்ளையாய் இருந்தார். பிதாவின் மடியிலே அமர்ந்திருந்தார். ஆமீன். உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே பிதாவோடு அவர் இருந்தார். அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். உண்டாக்கப்பட்டதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. சகல வஸ்தும் இயேசுவினால் உண்டாக்கப்பட்டது என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, அவர் சர்வ பூமிக்கும் ராஜாவா இருக்கிறார். சர்வ சிருஷ்டிக்கும் முதற்பலனாய் இருக்கிறார். அப்படி இருந்தும் அவர், ஆமென், நம்மை பிதாவோடு சேர்க்கும்படிக்காக, நாம் பிதாவின் பிள்ளைகளாய் மாறுபடிக்காக அவர் இயேசு, ஆமென், தன்னுடைய ஜீவனை சிலுவை மரத்தில் ஒப்பு கொடுத்தார். ஆமென். பாவிகளில் ஒருவராய் எண்ணப்பட்டார். பாவத்தின் சாயலாய் அவர், ஆமென், ஒப்பு கொடுக்கப்பட்டார். மரணத்தின் சாயலாய் அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். தேவனுடைய பிள்ளையே, ஆமென், சர்வ பூமியின் பாவத்தை தன்மேல் சுமந்தவராய் இயேசு விளங்கினார். ஆம், என்னுடைய பாவங்கள், உன்னுடைய பாவங்கள், எல்லா பாவத்தையும் தன் முதுகில் சுமத்தி கொண்டவராய் அவர் தோன்றின காரணம் என்ன? நாம் பிதாவை, ஆமென், அப்பா என்று அழைக்கவும், அவர் நம்மை பார்த்து என் பிரியமே, என் ரூபவதியே, என் மகனே, என் மகளே என்று நம்மை அழைப்பதற்காக, அந்த ஒரு பந்தம், உறவை நம்ம ஏற்படுத்துவதற்காக இயேசு பாளையத்திற்கு புறம்பாய் தள்ளப்பட்டவராய் அவர் மாறினார். ஆம், தேவனுடைய பிள்ளையே, நாம் இந்த உலகத்தில் அன்பு மனுஷனிடத்தில் தேடுகிறோம். அல்லேலூயா. அன்புக்காக நாம் இயங்குகிறோம். அநேக மனுஷனிடத்தில் அன்பை தேடி ஓடுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கிடைப்பது என்ன? பெரிய ஏமாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக சூழ்நிலைகளில் நாம் பார்க்கிறோம். பண விஷயத்தில் அநேகர் நம்மை ஏமாற்றுகிறார்கள். சொந்த, ஆமென், தாய் தன் பிள்ளையை ஏமாற்றுகிறாள். சொந்த பிள்ளைகள் தன் தாய் தகப்பனை ஏமாற்றி அநாதை ஆசிரமங்களிலே தள்ளி விடுகிறார்கள். ஆம், அல்லேலூயா. தன் பிள்ளையை, ஆமென், அநாதையாய் விட்டு, ஆமென், அவள் தன் வேறு உறவை தேடிக்கொண்டு அவள் ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய தகப்பன், அல்லேலூயா, குடிக்காக தன் தாயின், அல்லேலூயா, கழுத்தை அறுக்கிறது நாம் பார்க்க முடிகிறது. பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாக, பெற்றோர் பிள்ளைகளுக்கு விரோதமாக, சகோதரிகளுக்கு விரோதமாக எழும்புகிறதை நாம் பார்க்க முடிகிறது. சொத்து பிரச்சனையினால அநேக, ஆமென், சகோதரிகளுக்குள்ள விரோதங்கள் எழும்புகிறது. அவர்களுக்குள்ளே கலகங்கள் எழும்புகிறது. அவர்களுக்கு மறைவாக கண்ணிகளையும் வலைகளையும் விரித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
இப்படிதான் மனுஷனுடைய அன்பு உலகத்திலே செயல்படுகிறது. ஒரு சிறு பிராயத்திலே சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது மனுஷனுடைய அன்பு நேர்த்தியாகிறது. ஆனால் அவர்கள் வளர வளர வாலிப பிராயத்திலே அவர்கள் வளரும் பொழுது இந்த உலகத்தின் மாயம் அவர்களை பிடித்து இழுக்கிறதுனால அவர்கள் இருதயம் கடினப்படுகிறது. அல்லேலூயா. அவர்கள் அன்பு தணிந்து போகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவன் மாறாதவர் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, வானமும் பூமியும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்திற்கு அவருடைய கிருபை இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், இரத்தம் சிவப்பான உன் பாவங்களையும் உறைந்த பஞ்சை போல மாற்ற என் இயேசுவால் முடியும். தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நீ அல்லேலூயா ஸ்தோத்திரம். வாழ்க்கையில நொந்து மனம் நொந்தவளைப் போல, எல்லா வெறுமையானவளைப் போல, எல்லாராலும் கைவிடப்பட்டவளைப் போல, எல்லாராலும் துரோகிக்கப்பட்டவளைப் போல, நீ தனித்து விடப்பட்டவளைப் போல நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். என் ஆண்டவர் இயேசு உன்னை நேசிக்கிறார். இதோ இந்த ஜெப வேளையில ஆண்டவர் இயேசு உன்னை பார்க்கிறார். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளையே, இதோ ஹல்லேலூயா. ஆமென். என் படிப்பை நம்பினேன், என்னுடைய தாய் தகப்பனை நம்பினேன், என் பிள்ளைகளை நம்பினேன், என் கணவனை நம்பினேன், என் மனைவியை நம்பினேன், என்னுடைய சிநேகிதனை நான் நம்பினேன். எல்லோரும் என்னை கைவிட்டார்கள். நான் வனாந்தரத்தில் நடக்கிற நாரையை போல நான் இருக்கிறேன் என்று கூவிக்கொண்டிருக்கிறாயோ? கர்த்தர் உன் கண்ணீரை காண்கிறார். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கவனிக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா. உன்மேல் பரிதவிக்கிற ஒரு தேவன் உண்டு. உனக்காக விசாரிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. உனக்காக வழக்காடுகிற ஒரு தெய்வம் உண்டு. உன்மேல் கரிசனை உள்ள ஒரு தெய்வம் உண்டு. அவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நீ எந்த ஜாதியா இருக்கலாம், எந்த ஜனமா இருக்கலாம், நீ அல்லேலூயா இயேசுவை அறியாத பிள்ளையாயும் இருக்கலாம். ஆனால் நீ இயேசுவை அறியாதிருந்தாலும் இயேசு உன்னை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நீ அவரை தெரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் அவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரமல்ல. தேவனுடைய பிள்ளையே, அவர் உலகத்தின் அல்லேலூயா சகல பாவங்களை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாய் அவர் வெளிப்பட்டார். அல்லேலூயா. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய சுய இரத்தத்தினாலே நம்மை சம்பாதித்துக் கொள்ளும்படிக்காக இயேசு தன்னுடைய இரத்தத்தை விலை கிரயமாய் நமக்காக செலுத்தினார். அல்லேலூயா. அந்த இரத்தம் நமக்காக இன்றும் பரிதவிக்கிறது. அந்த இரத்தம் நமக்காக இன்றும் பரிதவிசுகிறது. இரத்த சம்பந்தமான உறவுகள், அல்லேலூயா, அண்ணன் தம்பி மாமா மச்சான்னு சொல்லி இந்த உலகத்தில் அநேக உறவுகள் இருக்கலாம். எல்லா உறவுகளும் நம்மை அல்லேலூயா தோற்கடிக்கிறதும் பலவீனப்படுத்துகிறதும், நாம் கீழே விழுகும் பொழுது நம்மை தாங்கிக் கொள்ளாமல் அதை ஏளனம் செய்கிறதுமான அநேக உறவுகள் இருக்கலாம். ஆனால் அல்லேலூயா நம்மை கண்ணீரை காண்கிறவர், நம்முடைய இதயத்தின் பதற்றத்தை அறிந்திருக்கிற தெய்வம். நாம் தள்ளாடும் பொழுது தள்ளாடுதலை பார்த்து அல்லேலூயா தள்ளாடும் பொழுது நம்மை தாங்குகிறவரும் ஏந்துகிறவரும் தப்புவிக்கிறவருமான நல்ல தேவன் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளில் தேவன் சொல்லுகிற காரியம் என்ன? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னிடத்தில் திரும்பு, நான் உன்னிடத்தில் திரும்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம். ஹல்லேலூயா. ஓ ரிஹபால சந்தல் உடபக ஸ்குலாதனா சலுஹனந்தனாசரா அடகப துரபல சந்தல் உடக்கபல தூர்நாதி கோஷியாதனாசா அட்கந்துலகடக ஸ்குல் அமூடமாயா அவதோ ரகத்தா சில் குடபகத்துன் நாசமு ஹமந்தனாசம் அல்கடபூல மஸ்குலு ருஹபா அதை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்மேல் கர்த்தர் தன்னுடைய விளக்கை ஏற்றும்படிக்காய் விரும்புகிறார். உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான காயங்களை ஆற்றும்படிக்காய் தெய்வம் விரும்புகிறார். எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறாய்? உலகத்தில் ஆறுதலை தேடிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இதோ நான் ஆறுதலின் தேவன் என்று உன் ஆண்டவராகிய தேவன் உன் காதுகளிலே மெல்லிய சத்தத்தோடு உன்னிடமாய் பேசிக் கொண்டிருக்கிறாய். பரிகாரம் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஓ ஹல்லேலூயா. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். எரேமியா 29:10-13 வசனத்தில் தேவன் சொல்லுகிறார், ஓ நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். ஆம் தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்தில் அநேக ஓட்டங்களை ஓடி களைந்து விட்டாய். அநேகரிடத்தில் சென்று இருதயத்தில் மனம் தொய்ந்து விட்டாய். அநேகரை நம்பி இருதயத்தில் சோர்வுற்று கிடக்கிறாய். அநேகருடைய அன்பை நம்பி விழுந்து ஏமாற்ற
ஏமாற்றமடைந்து துக்கித்து துரோகிரதத்தினால மனம் தாங்க முடியாத வேதனை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஓ ஹalleluya ஹு ஹமாசு ஹுவாலா து ஹனத்யாகலசுனா அடகுஸ் கல ரகத்துல மாயுகமா சகுரபலதியாத்துனாசா. உலகத்தின் அன்பு, மனுஷனுடைய அன்பு எதனால் வருகிறது? நம்ம இடத்துல பணம் இருக்கும் பொழுது அந்த அன்பு வெளிப்படுகிறது. நம்ம இடத்துல அழகு இருக்கும் பொழுது, நம்ம இடத்துல பதவி இருக்கும் பொழுது அந்த அன்பு வெளிப்படுகிறது. பதவியும் அன்பும் அழகும் நம்ம இடத்தில் அற்று போகும் பொழுது நம்மை வெறுமையாக்கி தள்ளுகிறவர்கள் அநேகர். பதவி இருந்தால் அதை பறிக்கவும், பணம் இருந்தால் ஹல்லேலூயா, பணம் இருந்தால் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அதை எடுத்துக்கொள்ளவும், அழகு இருந்தால் அதை அனுபவிக்குமே நம்மை பயன்படுத்துகிற உலகம் இது. தேவனுடைய பிள்ளையே, அநேகரை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளையே, வாலிப தங்கையே, இயேசு உன்னை நேசிக்கிறார். ஆமென். மனுஷனுடைய முகத்தோற்றத்தை பார்த்து, அழகை பார்த்து அது அன்பு என்று நினைத்து, மனுஷனுடைய அல்லேலூயா முகத்தை, முகபாவனையை வைத்து அன்பை எண்ணி கவர்ந்து இச்சித்து கீழே விழுந்து கொண்டு துக்கத்தினால மனவேதனையோடு துரோகத்தினால மனங்கசந்து கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் அல்லேலூயா, ஆமேன். அடுப்பினிடையில் நீ கிடந்தாலும் புறாசிறகை போல நான் உன்னை மாற்றுவேன். அல்லேலூயா, ஆமேன். அடுப்பினிடையில் கிடக்கிற கருக்கட்டை எப்படி கருப்பா இருக்கிறதோ, ஆமேன், அந்த கருக்கட்டையையும் தேவன் புறாசிறகை போல, வெள்ளியை போல தேவன் அழகுள்ளதாய் மாற்ற அவர் சிறந்தவராய் இருக்கிறார். உன்னிடத்தில் அழகு இல்லை, உன்னிடத்தில் பணம் இல்லை, உன்னிடத்தில் பதவி இல்லை, உன்னிடத்தில் எதுவும் இல்லை, நீ வெறுமையானவன் என்று உன்னை தள்ளி ஒதுக்கலாம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், அல்லேலூயா, நீ கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறாய் என்று. ஆமென். தேவனுடைய ஆலயத்தின் திரைசீலையை போல, சாலமோன் ஆலயத்தின் திரைசீலையை போல நீ அழகா இருக்கிறாய் என்று ஆண்டவர் உன் அழகை வர்ணிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உன் இருதயத்தை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் அநேகர் ஆமென் ஸ்தோத்திரம் உன்னுடைய முகத்தை கண்டு, உன்னுடைய பதவியை கண்டு, பணத்தை கண்டு, உன் வீட்டை கண்டு, உன் ஆஸ்தியை கண்டு, உன் கம்பீரத்தை கண்டு, உன் உடல் பலத்தை கண்டு அநேகர் உன்னை நம்பலாம், விசுவாசிக்கலாம். ஆனால் அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் அன்பும் ஒரு குறுகிய காலத்தில் மாறிவிடுகிறதா இருக்கிறது. ஆனால் உன்னை படைத்தவரும், உன்னை சிருஷ்டித்தவரும், உன்னை உருவாக்கினவரும், உன்னை உண்டாக்கினவருமாகிய தேவன், ஆமென், நீ எப்படி இருந்தாலும் அல்லேலூயா, அவலட்சணமா இருந்தாலும், சீர்கெட்டு கிடந்தாலும், துஷ்ட பாவியாய் நீ இருந்தாலும் அல்லேலூயா, நீ முடவனாய் இருந்தாலும், ஆமென், ஆமென், நீ உடம்புல சோர்வுற்று பலவீனமுற்று எந்த நிலைமையில் நீ இருந்தாலும் உன்னை விட்டு விலகாத கண்மலையாகிய ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சில்ஹு நமக சுதானி ஹிதோக சுலபாதன ஹட்டுல ஹனாதியா. அல்லேலூயா. கிருபை பெருகட்டும். ஆமென். ஆண்டவர் தன்னுடைய கிருபையை உனக்கு ஈவாய் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். அதே 6வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது மீகா 7:6 மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவர்கள் வீட்டார் தானே. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, சத்துருக்கள் ஹல்லேலூயா வெளியிலிருந்து அது வந்தா பரவாயில்ல, சத்துருக்கள் வீட்டிலிருந்து எழும்புகிறதை ஆண்டவர் சொல்லுகிறார். மனுஷனுடைய சத்துரு அவன் வீட்டார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு ரோஜா மலர் வளரும் பொழுது அந்த ரோஜாவுடைய தண்டிலே முள் வளர்ந்து கிடக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆமென். அந்த முள் வெளியிலிருந்து வரவில்லை, அது தண்டுக்குள்ளிருந்து உருவாகிறதை போல நம்முடைய இரத்த சம்பந்தமான உறவுகளிலிருந்து அல்லேலூயா அநேக சத்துருக்கள் நம்மை எழும்பலாம். ஆமென். நாம் வீடு வாங்கும் பொழுது, நிலத்தை வாங்கும் பொழுது, நம்முடைய பிள்ளைகள் படிக்கும் பொழுது பொறாமையினால், வஞ்சகத்தினாலே அல்லேலூயா இன்னைக்கு அநேக உறவுகள் கூட ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் அவர்களை காயப்படுத்துகிறதும், அவர்களுக்கு விரோதமான தீங்கினை விதைக்கிறது நாம் பார்க்க முடிகிறது. ஆமென். அல்லேலூயா. அவங்க வாயின் வார்த்தை ஆமென் எப்படி இருக்கு? அல்லேலூயா அன்பாக பேசுகிறார்கள், ஆனால் அவர்கள் இருதயமோ வஞ்சனையினால் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கண்களிலே ஆமென் கபடம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களுடைய மனது ஆமென் அங்கலாய்க்கிறது, நாம் வளரக்கூடாது, நாம் எழுப்பக்கூடாது என்று. ஆனால் இயேசு சொல்லுகிறார், என் பிரியமே, என் மகளே, இதோ ஆமென் ஸ்தோத்திரம் பூமியின் உயர்ந்த குடியில் உன்னை நான் நிலைப்படுத்த விரும்புகிறேன், உயர்ந்த ஸ்தானத்தில் உன்னை வைக்க நான் விரும்புகிறேன். ஆமென். சகல ஜனங்களிலும் பார்க்கிறோம் உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம் தேவனுடைய பிள்ளையே, இதோ ஹல்லேலூயா ஆமென் மனுஷர்கள் கலக வீட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவர்கள் இருவழி பிரியர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் குந்தி குந்தி நடக்கிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது.
சொல்லுகிறது. அதனால் மனுஷனை நீ நம்பாத, அல்லது மனுஷனுடைய அன்பை நீ நம்பாத, அழகை நம்பாத, பணத்தை நம்பாத, உலகத்தை நீ நம்பாத. உலகத்தை நம்பினால் ஹல்லேலூயா மோசம் போய் விடுவாய். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. உலகத்தை நம்பாத. யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஆமேன், ஸ்தோத்திரம். மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மாயை, யாரெல்லாம் மாயைகளுக்குள் ஆமீன் கட்டுப்பட்டிருக்கிறார்களோ, கீழ்ப்பட்டிருக்கிறார்களோ, அவர்கள் தங்களுக்கு வரும் ஆமீன் கிருபையை போக்கடிக்கிறவர்களா இருக்கிறார்கள். நானோ ஆமீன் உன்னதமான தேவனை ஆமீன் தொழுது கொண்டு ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என் கர்த்தரை துதிப்பேன் என்று யோவேல் சொல்லுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ யாரை நோக்கி கொண்டிருக்கிறாய்? யாரிடத்தில் நீ அல்லேலூயா செல்ல விரும்புகிறாய்? அன்பான தேவன் உன்னை அழைக்கிறார். ஓ, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவரோடு நீ நடந்து உன்னதமான தேவனுடைய பர்வதத்துக்கு நேராக கடந்து வருவாயா? ஆண்டவர் உன்மேல் பிரியமாக இருக்கிறார். கர்த்தர் உன்மேல் தாகமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்தில் அன்பு இல்லாம வறண்ட பூமியில வாழ்கிற தண்ணீர் இல்லாம ஹல்லேலூயா வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நான் தாகமா இருக்கிறேன் என்று ஏசப்பா சொன்னார் இல்லையா? யார் மேல தாகமா இருக்கிறாரு? உங்க மேலையும் என் மேலதாங்க ஏசப்பா தாகமா இருக்காரு. அல்லேலூயா. நாம் அழிஞ்சு விடுவது அவருடைய சித்தம் அல்ல. நாம் வனாந்தரத்தில் அலைவது அவருடைய சித்தம் அல்ல. பாவத்தில் அழிஞ்சு போவது அவருடைய சித்தம் அல்ல. உலகத்தில் கரைப்பட்டு அழிஞ்சு மடிஞ்சு அல்லேலூயா இந்த உலகத்தோடு நான் ஒத்த வேஷம் தரிச்சு இந்த உலகத்தோடு மாண்டு போவது இயேசுவுக்கு விருப்பம் அல்ல. ஆம், நம்மை எடுத்து பிரகாசிக்க, நம்மை எடுத்து உயிர்ப்பிக்க, ஆமே நம்மை எடுத்து ஆமே சுத்திகரிக்க ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம உயிர்ப்பிக்கிற தேவனாக இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம உயிர்ப்பிக்கிறவரும் ஹல்லேலூயா நம்மை சீர்படுத்துகிறவராக இயேசு இருக்கிறார். நீ எந்த நிலைமையில வேணா இருக்கலாம். ஹல்லேலூயா. யார் உன்னை கைவிட்டிருக்கலாம், எல்லாத்தையும் நீ இழந்து கூட போயிருக்கலாம். ஆமேன். இழந்து போய் இருக்கிற தேவ பிள்ளையே, இதோ இழந்ததை உனக்கு நான் மீண்டும் தருவேன் என்று ஏசப்பா சொல்றாரு. ஆமேன். இழந்ததை உனக்கு நான் தருவேன். ஆமேன். இரட்டிப்பாய் உனக்கு நான் தருவேன் ஏசப்பா சொல்றாரு. இழந்தது நீ ஒண்ணுதான், ஆனா உனக்கு நான் 2 மடங்கு நான் தருவேன் ஏசப்பா சொல்றாரு. இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று இயேசு சொல்லுகிறார். நீ மனம் திரும்ப தயாரா இருக்கியா? உன் இதயத்தை திறக்க நீ தயாரா இருக்கியா? ஏசப்பா சொல்றாங்க, இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுறேன், உன் இதயத்தை நீ எனக்கு திறந்து கொடுத்த அப்படின்னா உன் இதயத்துல வந்து நான் பிரவேசிக்கிறேன்னு ஏசப்பா சொல்றாங்க. யாராருக்கெல்லாம் உன் இதயத்தை நீ கொடுத்துட்ட, இன்னைக்கு ஜெப வேளையில ஏசப்பா சொல்றாரு, என் மகனே, என் மகளே, உன்னுடைய இதயத்தை எனக்கு நீ திறந்து கொடுப்பாயான்னு ஏசப்பா கேட்கிறாங்க. இதயத்தை நீ திறந்து கொடுக்கிறையா? இந்த தேவன் இதயத்துல வர விரும்புறாரு. அவர் வந்துட்டாரு அப்படின்னா அவரை போலவே உன்னை மாத்த ஏசப்பா ஹல்லேலூயா ஒரு உண்மையுள்ளவரா இருக்கிறாரு. ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உன் இதயத்தை நீ திறக்கணும். இதயத்தை திறந்து நீ கொடுக்கணும். யாருடைய அன்புக்கெல்லாம் நீ அடிமையா இருக்கிறியோ எல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்கணும். மனுஷனுடைய அன்புக்கு நீ அடிமையாக கூடாது. ஏசப்பாவுக்காக உன் இதயத்தை நீ தர. இன்னைக்கு உன்னை அவர் மகிமைப்படுத்த விரும்புறாரு. புதிய சிருஷ்டியாக்க உன்னை விரும்புறாரு. யாரெல்லாம் உன்னை வெறுமையாக்குனாங்களோ, யாரெல்லாம் உன்னை வீணாக்குனாங்களோ, யாரெல்லாம் உன்னை தள்ளுபடியாக்கி தள்ளுனாங்களோ, யாரெல்லாம் உனக்கு துரோகம் செஞ்சாங்களோ அவங்களே உன்னை தேடி வரும்படிக்கு கர்த்தர் உன்னதமான வெளிச்சத்துல கொண்டு போய் உன்னை நிறுத்தும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை மகிமைப்படுத்தும்படிக்காக இந்த ஜெப வேளையில உன்மேல் கிரியை செய்ய கர்த்தர் விரும்புகிறார். அப்படியே ஜெபிக்கலாம். ஓ சில் ஹமோரபாலதியாக்குல பூனஹாஸ்கிலோ கணந்தனாசனம். ஆவியானவர் இதோ உன்மேல் உலாவு வர விரும்புகிறார். உன் இருதயத்தை தர, இருதயத்து மேல தேவ ஆவியானவர் உலாவ விரும்புகிறார். ஓ அன்புள்ள பிதாவே, இந்த ஜெப நேரத்துல தன் இதயத்தை திறந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. உலகத்துல ஹல்லேலூயா பாவத்தினால அநேகருடைய அன்பனால ஆண்டவரே கட்டப்பட்டு தனித்து விடப்பட்டு விடாய்த்த ஆத்துமாவை போல இருக்கிற இந்த மனுஷனுடைய இந்த பிள்ளைகளுடைய இதயத்துல உடைய மகிமையும் சமாதானமும் கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினால இருதயத்தில் ஆறுதல் உண்டாவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் உடைய பிள்ளைகளை மகிமைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிக்கிறான். ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா.